பேர் சொல்கிறீங்க உங்கள் ஆத்துமா கவி பாடுது, ஆண்டவரை துதித்து உள்ளம் பாடுது. இந்த வெள்ளிக்கிழமை தான் பேசிகிட்டு இருந்தேங்க, இப்படி பாடுறோன்னு. தேவன் நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாருங்கிற ஒரு அறிவு தான் மனுஷனை பாட வைக்குது. சர்ச்சில் பாடு பாடு பாடுன்னு சொல்கிறதுனால யாரும் பாட போகிறதில்ல. அது நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டேன். நான் பாடு பாடு பாடுன்னு சொல்கிறதுனால யாரும் பாட போகிறதில்ல. போடு போடு போடுன்னு இயேசு என்ன செஞ்சிருக்கிறாருன்றத நல்லா பிரசங்கம் பண்ணணும். நல்லா அதை சொல்ல சொல்ல பாட்டு உள்ளத்திலிருந்து தானாக வரும். உள்ளம் சொல்லணும், இவரை பாடு, உள்ளம் நன்றியால் நிரம்பும். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கள். நண்பர் பாஸ்டர் ஹாரிஸ் எழுதினது மதுரையிலிருந்து என்ன அழகாக எழுதியிருக்கிறாரு. என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கத்தாதி கத்தனை புகழ்ந்து. அப்புறம் எழுதுகிறாரு, வனாந்தரம் செழித்திடுமே. எத்தனை பேர் சொல்கிறீங்க வனாந்தரம் வாழ்க்கை செழிச்சிருச்சுன்னு? வனாந்தரம் செழித்திடுமே, கடுவெளி வயல்வெளி ஆகிடுமே. வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவது, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினால். ஆமென். அப்புறம் சொல்கிறார், லீபனோன் மகிமைகளும். இதெல்லாம் அப்படியே பைபிள்லேருந்து வருது பாருங்க, அப்படியே இருக்குது பைபிளில். லீபனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவரோட ஆண்டவரை நம்பி வாழ்ந்தாலே நம்மளே நல்லா அழகாயிடும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் நமக்கு ஒரு பொலிவை கொடுக்குது. அது முகத்துலேயும் தோற்றத்துலேயும் பர்சனாலிட்டிலையும் எல்லாத்துலேயும் ஒரு பொலிவை கொடுக்குது. ஏன்னா தோல் நிமிந்துடுது, தலை நிமிந்துடுது, சந்தோஷம் வந்துடுது, சமாதானம் வந்துடுது. இதெல்லாம் வந்து முகத்துலேயும் தேகத்துலேயும் எல்லாத்துலேயும் தெரியும் பாருங்கள். லீபனோன் மகிமைகள், அது கர்மேலின் அழகுகள், சாரோனின் அலங்காரம் தோன்றிடும் ஆவியினால். எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கீங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? நித்திய மகிழ்ச்சி தலைமேல் தங்கிடும். எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என்னுடைய தலை மேல தங்கி இருக்குது. தலைவலி இல்லை, தலைபாரம் இல்லை, மண்டை குழப்பம் இல்லை. நித்திய மகிழ்ச்சி என் தலைமேல் தங்கிடும். சாபம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க என் மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்கு. கிடையாது, சாபம் இல்லை. நித்திய மகிழ்ச்சி ஆசீர்வாதம் தலை மேலே தங்கி இருக்குது. அதை நம்புங்க. ஒருத்தர் சொல்றாரு, எல்லாருக்கும் அவங்கவுங்க தலையெழுத்தின்படி தான் நடக்கும். தலையெழுத்து இல்லை, பைபிள் எழுதி இருக்கிறபடி நடக்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நடக்கும். சஞ்சலம் தவிப்புகள் ஓடிடும் ஆவியினால். இதை பாடும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதைத்தான் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. கர்த்தர்கிட்ட வந்ததுலேருந்து இப்படி மாறி எத்தனை பேர் அழுகையில் வந்தாங்க, கண்ணீரில் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு செருப்பு கூட போட வக்கு இல்லாமல் வந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வருவேன், ஒரு செருப்பு கூட காலில் போட முடியாதுனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்தேன். இப்போ கர்த்தர் அப்படியே மாற்றிட்டாரு. நிறைய பேர் தாழ்ச்சியில், வறட்சியில், வறுமையில், ஒன்றும் இல்லாத நிலையில், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்பங்கள் உடைந்து போய் அப்படிலாம் வந்திருக்காங்க. கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறார். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு காலையில் எங்களுடைய ஆத்துமா கவி பாடுது, என்னுடைய உள்ளம் மகிழ்ந்தாடுகிறது, உள்ளம் ஆடுறது. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள், நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய கிருபைகள் எல்லாம் மிகப்பெரியது கர்த்தாவே. இதையெல்லாம் எண்ணி இன்றைக்கு மகிழுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பாடல் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது, என்னுடைய கரங்களும் நோக்கி உயருகிறது, எங்கள் இருதயம் உண்மையிலே மகிழுகிறது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு மெய்யாகவே இன்றைக்கு வந்திருக்கிற மக்களை நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை சிலர் புதுசாக வந்திருக்கலாம்,
பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில் வந்திருக்கலாம், வேதனைகள் மத்தியில் வந்திருக்கலாம், பல்வேறு கடினமான சூழ்நிலையில் கூட கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த கடினமான உலகத்தில் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் எல்லாம் நீர் காண்கிறீர். அவர்கள் சொல்வதுக்கு முன்னாலேயே உமக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை என்னென்னு. எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அறிந்தவர். இன்றைக்கு அவர்களோடு பேசுவீராக, அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுப்பீராக, அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக, மாற்றத்தை கொண்டு வருவீராக, தேவைகளை சந்திப்பீராக. உடைய வல்லமை, உடைய மகிமை எங்கள் மத்தியில் விளங்கட்டும். லீபனோனின் மகிமைகள், சாரோனின் அலங்காரம், கர்மேலின் அழகுகள் இப்படி வந்து அது எங்கள் மேல் காணப்படட்டும் கர்த்தாவே. உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.